வாங்க பழகலாம் வாங்க பழகலாம் லெட்ஸ் ராக் பேபி காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பாணம் ஒன்ன போல தோள தொட்டு பின்னிக் கொள்ளுதோ ஒன்ன போல தோள தொட்டு பின்னிக் கொள்ளுதோ கட்டில் போட்டதும் தெரிஞ்சுக்கணும் கொல்ல பக்கம் ஒதுங்கிட புரிஞ்சுக்கணும் நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் வாழும் சான்ஸே இல்லை, சூப்பராக ஒரு பர்ஃபார்மன்ஸ். நாங்கள் வந்து வெயிட் பண்ணியிருந்தோம், என்னப்பா நாங்கள் ஸ்டேஜுக்கு வர முடியும், நீங்கள் 2 பேரும் வந்துட்டீங்களேன்னு. அந்த சான்ஸே இல்லை. சாண்டோ சார், உங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு தேவதை இருக்காங்களா? பின்னாடி இல்லை, உங்களுக்குள்ள. தனுவர் அங்க வந்து பார்த்து, சே என்னோட அழகான ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிறாங்க, ரொம்ப டான்ஸ் தனு இங்க பாரு, உன்னோட அழகான பொண்ணு எல்லாம் இருந்தாங்க. பொம்பளை பத்தி பேசிக்கொண்டே பாவம் சார். சார் நீங்க செம்ம சார், நம்ம 2 பேரும் அந்த கூட்டணியை பத்தி பேசிட்டு கூட்டணி கண்டிப்பா பேசுனேன். சரி, அதான் சார் இப்படியே வந்து இதுல உட்காந்து ஐயோ இப்படியே உட்காந்து சரி ஓகே சார். அப்போ உங்களை பத்தி நான் வந்து போன எபிசோட்ல நிறைய சொன்னேன். ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு பெரிய ஃபைட் மாஸ்டர், பெரிய டான்சர், அதெல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம மக்கள் கண்டிருப்பாங்க. உங்களுக்குள்ள எவ்வளவு திறமை இருக்கு, நாங்க வந்து நம்ம ஜட்ஜஸ் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கானவங்க வந்து நம்ம நேர்கள் வந்து தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஜட்ஜஸ்க்கு ஒரு பெரிய கைதல் கொடுத்துடலாம். சரி, நீங்க சொல்லுங்க இப்போ உங்க பெர்ஃபார்மன்ஸை பத்தி. இது எப்படி நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கிறீங்க? இது ஒர்க் அவுட் பண்ணது இது வந்து நாங்கள் 2 பேரும் ரிஹர்சல் பண்ணி வாங்க பழகலாம்ன்ற ப்ரோக்ராமில் ஏன் எல்லோரும் வந்து காம்படிஷனாக பழகுறாங்க. நாங்களும் ஜட்ஜஸாக இருந்து ஒரு இதை சும்மா
டெவலப்பிங் ஆக்குறதுக்கு நாங்கள் நிச்சயமா கலைஞன்னு சொன்னா நாய் வீசம் போட்டா குறைச்சி தானே தீரும். இவனை எல்லாத்தையும் ஜட்ஜா வச்சு இவங்களுக்கு என்ன தெரியும் சில பேர் நினைக்கக்கூடாது. அதனால செஞ்சிருக்கு. இது வசந்தம் டிவி வந்து நிச்சயமா களம் அமைத்து கொடுத்திருக்கிறது. அது முகாமையாளருக்கும் முஷரப் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளணும். சரி, ஓகே. இந்த ஐடியா யார் பண்ணது? சார் தான். ஓகே, சார் தான் பண்ணது. ஸோ நீங்க கேர்ள் கேட்ட போடணும் அப்படின்னு நீங்களே முடிவெடுத்தீங்களா, இல்லாட்டி இவர் தான்? இல்ல, அப்ப நேத்தி கடை வச்சுக்கார் பொம்பளையா போறோம். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணாமலே நீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ஏற்கனவே எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்தா எல்லாருமே வயிறு குலுங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே நிறைய பேர் வயிறு குலுங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பட் அதுக்கு முதல்ல ஜட்ஜஸ் வந்து வளமையா நாங்க எப்படி அவங்கள பார்ப்போமோ அந்த கெட்டப்புக்கு வரணும் இல்லையா? நிச்சயமா. ஓகே, இப்படி வந்து அசிங்கமா சிங்கத்துக்கு தலை சீவன அசிங்கமா இருக்கு. சரி, ஓகே. நீங்க போயிட்டு உங்களுடைய கெட்டப்பை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருங்க. நாங்க அதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் எடுத்துடலாம். ஓகே, வாங்க பழகலாம். வாங்க பழகலாம். லெட்ஸ் ராக் பேபி. வாங்க பழகலாம். வாங்க பழகலாம். லெட்ஸ் ராக் பேபி. வளமையா பாத்தீங்கன்னா எங்களுடைய நிகழ்ச்சியை வந்து நாங்க தான் ஸ்டார்ட் பண்ணி வைப்போம். பட் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே எங்களுடைய ஜட்ஜஸ் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமாகவே நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து வயிறு குலுங்க சிரிச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே இவ்வளவு வயிறு குலுங்க சிரிச்சது இன்னைக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் எங்களுடைய ஜட்ஜஸை பற்றி நாங்கள் மீண்டும் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் இல்லையா? கட்டாயம். எஸ், என்னன்னா நம்ம ஜட்ஜஸ் வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. பட் சின்ன பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாங்க, ஒரு கொஞ்ச நேரம் தான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் வந்து அதுக்கே ரொம்ப நேரம் செலவு பண்ணி ரிஹர்சல்லாம் பண்ணாங்க. ஸோ இது வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு சின்ன அட்வைஸை நாங்கள் பண்ணிக்கிறோம். என்னன்னா பெர்ஃபார்மன்ஸுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கே நம்ம சொல்லிக்கலாம். ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது நம்ம ரிஹர்சல் பண்ணிக்கிட்டா ரீச் ஆயிடலாம். அதான் பிராக்டிஸ் மேக் a man perfect அப்படின்னு சந்தானம் சொல்லியிருக்காரு பாஸ்கர் பாட்டு. சரி, ஓகே. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஜட்ஜ் நந்தகுமார் மாஸ்டர் அவரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் ஒரு சூப்பர்வான ஒரு கொரியோகிராஃபர் அண்ட் நிறைய ஏகப்பட்ட திரைப்படங்கள் ஏகப்பட்ட ட்ராமாஸ்ல எல்லாம் நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இந்த களம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு களம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்டா அவருக்கு வந்து தேசிய கீதம் கூட கொடுத்தாங்க. தேசிய கீதம் இல்லடா, தேசிய கீர்த்தி. தேசிய கீர்த்தி. தேசிய கீர்த்தி கொடுக்கவே மாட்டணும், கொடுத்ததே வச்சுக்கொள்ள விட மாட்டேன். சரி, வந்து நம்ம சாண்டோஸ் சாரை பற்றி சொல்லி ஆகணும். இவர் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டர். ஆனால் வந்து செட்டுக்கு வந்து எவ்வளோ காமாக இருக்கார் பாருங்க, எல்லா காமெடியும் சிரிச்சுட்டே இருப்பார். ஸோ வந்து நம்ம சாண்டோஸ் சாரை பற்றி நம்ம நிறைய சொல்லி ஆகணும். இந்த சாஜர் நல்ல தம்பி அது எப்போ சார் நீங்கள் பண்ண போறீங்க? பாப்போம், இன்னொரு 2 வீக்ஸில் ஒரு வெயிட்டிங். ஓகே சார். சரி, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு போயிடலாம். கண்டிப்பாக இந்த வாரம் நிகழ்ச்சி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்ச்சியாக தான் இருக்க போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லி ஆகணும்னா, இவர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அண்ட் இவர் ஒரு பர்ஃபார்மர் அண்ட் ஏகப்பட்ட திறமைகளை தனக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு நபர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஹக்கீம் அவர்களை தான் நாங்கள் இந்த வாரம் முதல் பர்ஃபார்மன்ஸாக நாங்கள் கூப்பிட போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். காமெடின்ற விஷயம் சார் எல்லா இடத்துலையும் குட்டி கிடக்குது. ரோட்லேயும் காமெடி இருக்குது, வீட்லேயும் காமெடி இருக்குது, ஏன் அமேசான் காட்டில் கூட காமெடி இருக்குது. இந்த ரோட்டில் வீட்டில் காட்டில் அப்படின்னு 3 செக்டிங் பண்ணி நான் இந்த காமெடியை பண்ணுறேன். ஐயோ, இந்த டயலாக் எல்லாம் நான் ஏற்கனவே கேட்டதேன்னு யாராவது கேட்கலாம், யாராவது நினச்சி பார்க்கலாம். அது ஏன்னா இதுதான் வாரமாக ஸ்டாண்டப் காமெடின்னு ஒவ்வொரு ஷோலையும் பண்ணுறாங்க. வீட்டில் காமெடின்னு சொல்லும்போது நான் வீட்டிலேருந்தே தொடங்குறேன். அது என்ன காமெடின்னா, சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க மட்டும் காமெடி ரொம்பவும் கொட்டி கிடக்குது. இப்படி தான் நம்ம பாட்டி போன வாரம் ஃபோன் ரிங் ஆகுது, அதை காதில் வைக்காம கதைக்கிறாங்க. வீட்டில் யாரும் இல்லை, சத்தியமா வீட்டில் யாரும் இல்லை, சனியனே வீட்டில் யாரும் இல்லை, அப்படியே காலோண்டு எடுத்து உடைச்சிருச்சு. ஏன்னா ஃபோனை ரிசீவரை காதில் வைக்காமே கதைக்குது. ரைட்டா? இப்போ சார் பெருசுங்க தான் அப்படி பெரிய கரைச்சல் பண்ணுறாங்கன்னா, இந்த சின்ன பசங்க பண்ணுற காமெடி பூரா ஐயோ, இந்த காலத்தில் சின்ன பசங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அவன் அப்படி 6000 ஒரு விஷயத்தையும். இப்படி தான் அம்மா பால் டம்ளர் எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வச்சுட்டு, டே மகனே இந்த பாலை குடிச்சிட்டு படுறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு பார்க்குறாங்க, அந்த பால் டம்ளரை பூனை குடிச்சிட்டு இருக்கு. அம்மா கேட்குறாங்க, டேய் பூனை குடிக்காட்டி என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லை அம்மா, இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு பார்த்தேன். அவன் எப்படி அவன் எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருக்கும். ரைட்டு சார். அப்புறம் இந்த ஸ்டேஜ் எடுத்தால் இதில் கூட நிறைய ரொம்ப சூப்பரான காமெடி இருக்குது. இப்படி தான் நான் இன்றைக்கி ஸ்டேஜில் நின்று கதைக்கிறேன். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் இன்று கொள்ளும் என்று டப்பினோ தெளிவி நீ ஏன்டா பேசியே கொள்கிற அப்படின்னு என்கிட்ட கேட்குறேன். இப்படி தான் சின்ன பையன் விறுவிறுன்னு என்கிட்ட ஓடிட்டு வந்து சொல்கிறேன், ஹக்கீமண்ணே உங்களை நேரில் பார்க்குறதுக்கு டிவியில் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது.
நான் கேட்டேன் ஏன்டா அப்படின்னு. இல்லை டிவி நான் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன் நான் பேசுகிறது அவர் கலட்டி அது அப்படியே டெரிகுலராக சொல்கிறாரு. ரைட், அதெல்லாம் முடிஞ்சு இப்போ இங்கே தான் காமெடி இருக்குன்னு நான் கோயில்கிட்ட போனால் கோயிலில் நடக்கிற காமெடி ஐயோ விரின்னு ஓடி வந்தான். அண்ணே முட்டை வச்சு சோறு கொடுக்குறாங்கன்னு சொன்னான். கோயிலில் முட்டை வச்சு சோறு கொடுக்குறாங்கன்னு போய்ட்டு பார்த்தா அப்போ தான் விளங்குது எல்லாரோட தலையும் செவத்தில் முட்டை வச்சுட்டு சோறை கொடுக்குறாங்க. இந்த குடிக்காரங்க இந்த மது அருந்துறவங்க அவங்க பண்ணுற சேட்டை ரொம்பவும் அட்டகாசமாக இருக்கும் சார். மது என்ற என்ன, மகிழ்ச்சியில் ஆரம்பித்து துன்பத்தில் முடிகிறது தான் மது. ரைட்டா, இந்த மது பண்ணுறவங்க இப்படி தான். இப்போ ஒருத்தன் சோகமாக நடக்கிறான், என்னை விட சோகம் ஒருத்தன் வரான். நான் கேட்குறேன் ஏன்டா சோகமாக வர, இப்படி தான் மது குடிக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேணாம், யாருக்குமே அட்வைஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு. நான் கேட்டேன் ஏன் நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணீங்க? இப்படி தான் ஓடினா உடம்புக்கு நல்லன்னு சொன்னேன், அவன் என் பொண்ணை கூட்டிகிட்டு ஓடிட்டான் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். ரைட்டா, அன்னைக்கு நான் ஒருத்தங்கிட்ட போயிட்டு சொன்னேன் அடிக்கடி தண்ணி அடித்தா உடம்பு கெட்டு போயிடும். அவன் சொல்கிறான் அடிக்கடி தண்ணி அடிக்காட்டி என் சரக்கு கெட்டு போயிடும். நான் இதை யாருக்கு போய் சொல்ல. ஸோ இந்த வாரம் இந்த மாதிரி காமெடியோடு நான் முடிச்சுக்கொள்கிறேன். தேங்க்யூ, வணக்கம். ஓகே, ஹக்கீம் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஹக்கீம் என்னாச்சு தலையில? மருதாணி கைக்கு தான் வைப்பாங்க, தலைக்கு வச்சிருக்கீங்க. நான் டிஃபரெண்டா வச்சேன். ஓ, எல்லாத்துலயும் டிஃபரெண்டா? சாப்பிடுறது வாயில தான். கறி குழம்புல கொண்டு போய் தலையை வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். யாரோ கார குழம்பு தலையில கொட்டி. சரி, ஓகே ஜட்ஜஸ் நீங்க சொல்லுங்க உங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ஹக்கீம் இன்றைக்கு ஸ்டாண்டர்ட் காமெடி தானே பாடினார். அவர் சும்மா சூப்பராக பாடினார். விச் இஸ் ஷார்ட் அண்ட் இட் இஸ் ஸ்வீட். அது மாதிரி இருந்துச்சு. டிவியில் பார்த்துட்டு சொன்னீங்க தானே ஒரு காமெடி உண்டு. இதே மாதிரி தான் நானும் வரப்போக்குள்ள ஒரு சின்ன பையனை தான் சொன்னேன், அங்கிள் உங்களே டிவியில் காண்டேன். நான் பார்த்தேன் என்னடா வெள்ளை காட்டி எப்படி டிவியில் பார்ப்பானுண்டு பார்த்தா அவன் டிஸ்கவரி சேனலை பார்த்துக்கிறான். அவனுக்கு ஒரு ஒரு மானை முழுகிறத காட்டி நான் முழுகிறேன்னு நினைச்சிக்கிறேன். உண்மையை ஒத்துக்கொள்றதே பெரிய விஷயம் தான். ரொம்ப அழகாக ஸ்டாண்டப் காமெடி சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார், மாறுதலாகவும் இருந்துச்சு. அவருக்கு காமெடி சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்து பாட்டிக்கு பேரன் கேட்டிருக்கான் பாட்டிக்கிட்ட, என் பாட்டி என் மேலே இவ்வளோ ஆதரவு உண்டு. பாட்டி சொல்ல நீ தாண்டி எனக்கு நாளைக்கு கொல்லி வைக்க போகிறேன், கோச்சிக்கொள்ளாதீங்க பாட்டி நாளைக்கு எனக்கு ஸ்கூல்னு சொன்னானா. ஓகே, இது வரைக்கும் வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் ஸ்டாண்டப் காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இன்றைக்கு தான் முதலாக எங்களுடைய ஹக்கீம் வந்து ஃபர்ஸ்டாகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கான நல்ல கருத்துக்களையும் கேட்டிருக்காரு இல்லையா? வாங்க போகலாம். ஹிஸ்ட்ரியிலே இதான் முதல் தடவை நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கப்பா, கின்னஸ். ஓகே, ரொம்ப நன்றி. இப்போ வந்து நம்ம அடுத்த பர்ஃபார்மன்ஸ் இங்கே யார் கொடுக்க போகிறோம்? அடுத்த பர்ஃபார்மன்ஸ் இவரை பற்றி நாங்கள் சொல்லி ஆகணும், கட்டாயமாக நாங்கள் சொல்லி ஆகணும். இவர் வந்து பசறையிலேருந்து வந்திருக்காரு. ஓகே, இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களுடைய ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. ஸோ இது வரைக்கும் மிமிக்ரியில் வந்து நீங்கள் எங்களுடைய பர்ஃபார்மர்ஸ் எல்லாரையுமே பார்த்துருக்கீங்க, ஏன் நம்ம யஷோ கூட பார்த்துருக்கீங்க. இவங்க எல்லாரையும் சாப்பிட்ற அளவுக்கு அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாரு. ஸோ இவர் வந்து ஏகப்பட்ட வாய்ஸஸ் வந்து பேசக்கூடிய ஒரு நபர். எஸ், நான் கூட எங்கேயோ மாடு கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது, கோழி கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது, ஏதோ ஐடிஎல்ல கோபி கடை ஷூட்டிங் பண்றாங்க பாக்குறாங்க. இவர்தான் அந்த மாதிரி சூப்பரா மிமிக்ரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. சோ சான்ஸே இல்ல, இப்போ நம்ம அவரை கூப்பிட்டுறலாம் ஸ்டேஜுக்கு. கண்டிப்பா. இவரை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், இவர் தன்னுடைய வாய்ஸ்லயே ஒரு படத்தையே எடுக்கக்கூடிய ஒரு திறமை கொண்டவர் அப்படின்னு கூட சொல்லலாம். சாபு சிறில் மட்டும் இவரை பார்த்தாரு, கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவாரு எடிட்டிங்க்கு. சோ இவருடைய பெயர் வந்து ரவிக்குமார். ஓகே, ரவிக்குமார், லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ரவிக்குமார் என்ன சார் எங்க இந்த பசரிலிருந்து அவ்வளோ தூரம் வாரீங்க, என்ன காரணம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வருவதுக்கு? கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லி ஆகணும். வாரம் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லணுமா இருந்தால், சாதனையில் ஒரு சரித்திரம் படைக்கிறதுக்காக இலைமறை காய்களாக இருக்கின்ற மலையகத்தில் மட்டும் இல்லாமல் இலங்கையில் பல்வேறு இலைமறை காய்களாக இருக்கின்ற எல்லோரையும் ஒரு களம் அமைச்சு கொடுக்குற ஒரு மேடையாக இருக்குது இந்த மேடை. இந்த தொலைக்காட்சியை பற்றி நான் நிறைய சொல்லணும். ஏன்னு கேட்டால் நம்மட உவா மாகாண பகுதியில் வந்து வசந்தம்ங்கிறது எல்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் எல்லாருக்கும் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நேரங்களும் எல்லாருக்கும் அர்த்தமுள்ள நேரங்களாக அமைச்சு கொடுக்குற இந்த வசந்தம் டிவிக்கு எங்களது மனமான நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நடுவர்களாக இருக்கின்ற இருவர்களுக்கும் வணக்கம் தெரிவித்துக்கொண்டு அனைத்து பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக்கொண்டு மற்ற ஜட்ஜஸ் அறிவிப்பாளர்கள் இருப்பருக்கும் வணக்கம் தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா சார்? போகலாம். பதட்டம் இல்லாமல் அமைதியாக அழகாக செய்யுங்க. என்னமோ செய்ய போறீங்கன்னு விளங்குது, என்ன செய்ய போறீங்க? உலகத்தில் ரசனைங்கிறது கடவுளை விரும்பக்கூடிய ஒரு ரசனை தான் இசைங்கிறது. இப்போ இந்த இசை வந்து இடைக்கால பாடல்கள், மெலோடி சாங், அது மட்டும் இல்லாமல் கர்நாடக சங்கீத பாடல்கள், இந்த பாடல்களுக்கெல்லாம் இசைகள் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு மியூசிக்கல் நான் பண்ணி காட்டுறேன். ஓகே.
அப்புறமா இப்போ வந்து மிருகங்கள்லாம் பார்த்துருப்போம். எல்லாரும் வீட்லேயும் செல்ல பிராணிகளை வளர்ப்பாங்க இல்லையா? இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து எல்லாரும் கோழி, மாடு, ஆடுகள் அப்படிலாம் வளர்த்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து கோழி வந்து என்ன பேசிக்கும் அப்படிங்கிற சின்ன கான்செப்ட். செல்லச்சாமி எலும்புடா, முத்துசாமி எலும்புடா, இந்த பக்கம் சார் பெருமாளு எலும்புடா அப்படின்னு. இப்ப வீட்டில் வந்து அது முதல்ல பெண்கள் எழும்பி தான் ஆண்கள் எழும்புவாங்க. ஆனால் கோழி மத்தியில் அப்படி கிடையாது. ஆண்கள் எழும்பி தான் பெண்கள் எழும்பும். அப்புறம் தான் வெளியே பிடிச்சி விட்டுருவாங்க. அப்படி போயிட்டே இருக்கும். எப்படி இருக்கும்? அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி, காலையிலேயே கண்ணுக்குட்டி எப்படி சத்தம் போடும் அப்படின்னு. அது நைட்லாம் ஃபுல்லாக பசியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கண்ணுக்குட்டி எப்படி பண்ணுதுன்னு கேட்டால் 2020 இன்னொரு கொஞ்சம் காலத்தில் போக்குள்ள வந்து கண்ணுக்குட்டியில் பேச ஆரம்பிக்க போகுது. அதுதான் தெரியாது எப்படி பேச போகுதுன்னு தெரியாது. பாப்பா எப்படி பேச போகுதுன்னு சொல்லி முதல்ல கண்ணுக்குட்டி அம்மா, அங்கிருந்து பசுமாடு என்ன அங்கிருந்து இந்த தடியை அடிக்கிறான். காலமாடு பக்கத்துல மட்டும்தான் இந்த தடியை அடிக்கிறான். இருவாரு இப்படி வந்து மாடுக மத்தியில் வந்து இப்படி பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு கொஞ்சம் காலத்தில் வந்து இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற கற்பனையில் வந்து இந்த நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, ஒரு குதிரை ஓடுனா எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து நமக்கு நைட் ஆகணும், கொஞ்சம் பயமா இருக்கு, இருட்டா இருக்குது, என்னப்பா இருட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் யாராவது காலமான கூட அந்த ஊர் பக்கம் போகிறது கொஞ்சம் பயமா இருக்கும். ஏன்னா ஆவி வந்துருமோ, பேய் வந்துருமோ அப்படிங்கிற பயம். இப்போ பேய் வர அறிகுறி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம நிறைய படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம். அந்த பேய் வர அறிகுறி எப்படி இருக்குன்னு சொன்னால் சின்ன சவுண்ட் பேக்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. யாரு இந்த பேய் படங்கள்ல எப்படித்தான் இருக்கும். நன்றி, வணக்கம். சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்த யமஹா கீபோர்டில் கூட இத்தனை சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருந்திருக்காது. அதோட சூப்பரான சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ஒரு வாயில் இருந்து வந்துருக்கு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு VT விஜயன், அப்புறம் வந்து சாபு சிரில், இன்னொருத்தர் இருப்பார் ஆஸ்கர்லாம் வாங்கினார், என்ன பேர் வருது, ஆஸ்கர் வாங்கின உனக்கு எப்படி தெரியல, நீ பார்க்குறதெல்லாம் அந்த பிச்சை அவார்ட்ஸ் தானே பார்ப்பேன். சரி, என்ன செய்வீங்களா? ஜட்ஜஸ் சொல்லுங்க, ரவிக்குமாரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ரவிக்குமார் இந்த நிகழ்ச்சியில் இப்போ நடந்துக்கிட்டு போகிற மாதிரி நீங்கள் எப்படி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இன்றைக்கு வந்து ஒரு கான்செப்ட் ஒன்று செஞ்சீங்க. ஆனால் அப்ரிஷியேட் அந்த
செஞ்ச இதுக்கு நாளைக்குண்டாலும் ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் நாங்கள் பார்க்கணும். எதுக்கு பார்க்க உங்களுக்கு வேறு வித்தியாசமானது. ஆனால் எல்லாம் இருக்கும் உண்மையாக கத்தின மாதிரியே தான் கத்தினீங்க. ஸோ அப்ரிஷியேட். நந்தா சார் சொல்லுங்க. ரொம்ப அழகாக செஞ்சீங்க. பசறையில இருந்து வந்து பசறை பேரை மட்டும் இல்லாமல் இலங்கை பூராவும் பேர்களை சொன்னீங்க. அந்த தம்பி சொன்னீங்க விடி விஜயன், ஏஆர் ரோமான், இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது, அவங்க சொல்லலாம். இப்போ வந்து ரவிக்குமார், டிஸ்கோ ராஜா, அக்கீம்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக செஞ்சீங்க. மொத்தத்தில் உங்களோட வாயில வந்து ஒரு டிஸ்கவரி சேனலே வச்சிருக்கீங்க. சூப்பராக இருந்துச்சு. கோழி கட்டு போய் கிட்ட இருந்து போய் பார்ப்பீங்களா? இல்லை இப்போ ஒரு நாயோ ஏதாவது ஒரு மிருகம் எதுவுமே இயற்கையில் இருக்கிறதோ செயற்கையில் இருக்கிறதோ இல்லை ஒரு பொருளோ எந்த விஷயமா இருந்தாலும் அதை வந்து மெமரி கிளீனாக இருந்தால் வந்து மெமரிகளோட பதிவாகும் இல்லையா? மூளைங்கிறது ஒரு மெமரி. அது மெமரி உள்ளவனுக்கு நீங்க சொல்லணும், தம்பிக்கு இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப நன்றி. இதை விட நாங்கள் நிறைய பர்ஃபார்மன்ஸ் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ ரொம்பவே டக்கரா போயிட்டு இருக்கு நம்ம வாங்க போலாம் ப்ரோக்ராம்ல. ஒரு சின்ன பிரேக். வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். லெட்ஸ் கோ பேபி. வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். லெட்ஸ் கோ பேபி. அதிரடி நாயகர்கள் அப்படின்னாலே உங்க எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய மருதமுனை டீம் தான். அண்ட் இந்த மருதமுனை டீம்ல இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா எங்களுடைய அபிராமி சேர்ந்திருக்காங்க. ஓ, அபிராமி இன்னைக்கு வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்களுடைய ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு. ஸோ சித்திக், தௌஃபிக் அண்ட் ஜீனா ராஜ் அண்ட் அபிராமி, இவங்க 4 பேரும் சேர்ந்து தான் இன்னைக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் தெம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். சொல்லுங்க அபிராமி, நீங்க இப்படி இவங்களோட சேர்ந்தீங்க? ஒரு சேஞ்ச் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு தான் அவங்க கூட சேர்ந்துருக்கேன். நிச்சயமா குத்துப்பட்டாலும் மோதிர கையில் குத்துப்படணும்னு சொல்லி நல்ல ஒரு குரூப்ல தான் சேர்ந்துருக்கிறீங்க. சூப்பர். தேங்க்யூ சார். இன்னைக்கு சித்திக்கு இன்றைக்கு வச்சு என்ன செய்ய போறீங்க? இன்றைக்கு சித்திக்கு தௌஃபிக்கு எல்லாம் விட்டு போட்டா சரி சார் சாரி. வர வர சில பேருக்கு மீசை வளர உங்களுக்கு குறையுதுன்னு. இன்றைக்கு என்ன ஜீனராஜ் செய்ய போறீங்க கான்செப்ட்? ஒரு இல்லத்தில், அதாவது வீட்டில் கணவன் உயர்ந்தும் மனைவி பணிஞ்சும் நடக்கிறது தான் வாழ்க்கை. ஆனால் இங்கே தலைகீழாக நடக்குது. அது எப்படி நடக்குதுன்னு பாருங்க. கடைசியில் புரியும். இந்த மனுஷனை காணலையே, இருக்கிற மாதிரி பாரு. எங்கடா வரலையா? அந்த மனுஷன் தான் ஏன்டா நான் இது செஞ்சிட்டு இருக்கேன்? அவன் வரட்டும். கொடுக்காத எங்க பாட்டு சத்தம் கேக்குது? அபிராமி. அபிராமிக்கு என்ன குறைச்சடிப்ப? ஆட்டுக்கால் தங்கம். அது ஆட்டுக்காலா? ஆட்டுக்கால் தங்கம், ஆட்டுக்கால். எங்க நீ ஆட்டுக்கால் கொண்டு வந்த? ஆட்டுக்கால் கொண்டு வந்து இருந்த காசுக்கிட்டான். இது என்ன அமெரிக்கா என்ன கப்பல் தயாரிக்க போறானோ மனுஷன்? நான் கேக்குற கேள்வி பதில் சொல்லுடி. சொல்லுங்க. ஆட்டுக்கால் உனக்கு எங்கடா? ஆட்டுக்கால் வாங்கின காசுக்கு இதப்பாடா கூத்த. நான் உனக்கு எங்கடா காசு? 3 மாசம் வேலை இல்ல, வெட்டி இல்ல. எங்க உனக்கு காசு? அந்த வீட்டுக்குள்ள இருந்த பச்சுக்குள்ள இருந்த காசு. அப்பவே நினைச்சேன் இந்த பர்ஸ்ல இருந்து காசு காணலையே அப்படின்னு. நீதானா? இது தங்கம். எனக்கு கட்டணம் தான் கட்டி வச்சாங்க. ஒரு கரவாணி பண்ண என்னடா இப்ப எனக்கு கோவம் வந்துரும். தங்கம் என்ன என்ன இத புடிங்க. என்னத்துக்கு இத கொஞ்சம் முடியுங்களேன். நான் விட்டல திரியக்குள்ள வெளியில திரியக்க கொஞ்சம் ஆம்பளையா திரிகிற ஆம்பளை மாதிரி திரிகிற என்ற கூட்டாளி ஒருத்தன் இன்றைக்கு வருவான். இது என்ன புதுசா கீழே மூக்கு கீழே உதடுக்கு மேல என்னது அது? அது ஆம்பளை அடையாளமாவே. அது ஒண்ணுதான் குறைச்சேன். ஆட்டுக்கால் எனக்கு கொண்டு வந்த இது தங்கம், இது தங்கம். இன்றைக்கு கூட்டாளி ஒன்று வரும். கூட்டாளி கொண்டு வந்தா நான் உங்களை ஏசுவேன். ஒரு 3-4 தடவை கோவப்படுவேன். அதுக்கு நீங்க ஒன்றும் சொல்ல. நீங்க கொண்டு இதையும் கொண்டு போங்க. நீங்க நான் கோபப்படுற மாதிரி கொஞ்சம் ஏசுவேன். ஏசினா நீங்க என்னடா இது புதுசா நடக்க போகுது? வளமே நான் தானே அதை பண்ணுவேன். அது நீங்க செய்யற இன்றைக்கு மட்டும் நான் செய்யறேன். ஐயோ என்னால முடியாது. சும்மா கொஞ்சம் பாடி போட்டு என்ன பாடி போடு? யோர பத்தி என்ன வார்த்தை சொன்னே? இல்ல 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 அது இல்ல சொல்ல மாட்டேன். அவ வந்தா கூட்டாளி வந்தா
வந்தா கொஞ்சம் இதுக்கு 3 தரம் சான்ஸ் தாங்க 3 தரம் தான் 4வது தரம் செல்லவே மாட்டேன் நீ 4 தரம் சொன்ன மாடோட குத்து நோக்கி நச்சு விடுவேன் பாரு இல்ல தங்க சரி எழும்பு டேய் என்னடா என்ன செய்ய போறாய் யார பார்த்து என்னதான் சொல்ற அவன் அமெரிக்கா முன்னாடி வீட்ல வச்சு வளர்த்து கொண்டிருக்கேன் நீ அவரை தூக்கி கொடுக்குற பெப்பியதீங்க அக்கா வந்து கடையில வச்சிரு விறகுக்கு பதிலா சொல்லிட்டேன் பாரு நீ கவனம் பண்ற ஆசைல அம்மு குட்டி டேய் மச்சான் என்ன சோபாரிக்கியா ஓ இது என்னடா வேன் அது என்ன ரோத நடக்குறான் ரோத நடக்கிற மாதிரி இல்லையே இது என்னடா இது இதான் அமெரிக்கா ஃப்ளைட் அமெரிக்கா ஃப்ளைட் பாருங்களேன் எப்படி ரோத நடக்குறான் இதையும் பூத்தலாண்டாதுங்க ஓ இதுல இருந்தா தானே அதுக்குள்ள வாரது என்ன இருக்குது அழகான முறை ஜீவன போல பிள்ளைகள் எல்லாம் படிக்குது MBBA என்ன எல்லாம் படிக்கானுங்க இவன் ஒன்றும் படிக்காம இதான் சாமான் ஓட்டி இருக்க நீங்க மச்சான் இருங்க எங்க இருந்து வரேன் உன்னைத்தான் பார்ப்போம் மச்சான் இரு மச்சான் உன்னைத்தான் பார்ப்போம் வந்த மச்சான் நீ தான் அண்டை கோல் பண்ணிட்டு சென்னை கொண்டாட்டிட்ட கதை கேள்வி இல்லை எப்ப பார்த்தாலும் குட்டுறாள் அடிக்காள் நான் அப்படி இல்லை நான் அப்படி சொல்றாள் மச்சான் இதுகளெல்லாம் நான் செய்யறேன் இல்லை வெக்கமா கிடக்கு மச்சான் எனக்கு வெக்கமா கிடக்கு நான் ஆம்பளை அபிராமி ஆறு பொண்டாட்டிய கூப்பிடுறீங்க ஓ எப்படி கூப்பிடுறான் சூப்படுத்து காடி சூப்பு காய்ச்ச கொடுத்துருக்கேன் ஓ மச்சான் இப்படி தாண்டா டியர் அப்படி தானே மச்சான் அப்படி ட்ரைனிங் தானா மச்சான் நானும் முன்னைக்கு ஊட்ட போய் மச்சான் அடிச்சது மச்சான் அடிக்கலையே ஒரு காயமும் இல்லை நீ அடிக்கிய நான் எடுத்து வாங்குவேன் என் தங்கம் அடக்கண்டா இதுண்டு வைஃபடா பொஞ்சாது எந்த பொண்டாட்டி இருக்காளவடா இது தங்கண்டா எப்படி அமைதி நான் அப்படி அடக்கி வச்சிருக்கேன் மச்சான் கால் கடக்கு என்ன கால் கரைச்சு போச்சாடி மச்சான் தங்கண்டா எப்படி வந்து என் முகத்தையே பார்க்கலடா அத போய் ஏசுறே மச்சான் என்று கொண்ட எப்படி காய்ச்சிருக்கேன் என் வாழ்க்கையிலே நான் இப்படி கூச்சி மச்சான் மச்சான் ஓ என்ன சூப்பு வேலை செய்ய போ கொண்டு போடாங்க கழுத்துக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்ன மச்சான் ஒரு மாதிரி சுருக்கா போங்க அக்கா தந்த என்னதுக்கு கொச்சியா வட்டடா என்ன பலகையா எங்க புறக்கி நாலு தெரியாடா என்ன நீங்க என்ன உனக்கு மெனக்கட்டு நான் கடிசா வாங்கி கொடுத்தேன் அதுக்கு மரியாதை போயிருதா ஊத்த சாரம் அத போட்டு விட்டு டக்கு ஒரு வேலைக்காரனை வச்சிய கூட எனக்கு இப்படி ஒரு கொடுமை இல்ல சீ ஒழுங்க விட்டு என்ன பிலாக்கோட்டை இந்திராயும் பள்ளியாமடி காரிவாடு கொண்டேன் உடஞ்ச காத்தி உடைக்கிறவனே அப்படித்தானே இருக்கான் நல்லா வெட்டுங்க தம்பி இங்கிட்ட ஆசை பச்சை பச்சை கையோட இங்க வந்துரு அம்மா அந்த அம்மு குட்டி அவங்கிட்ட போயிடாத அவனோட சேர்ந்து நீ அப்படி மச்சான் பாவம் நீ வாடா இங்க நல்ல வெட்டு இங்க 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 என்ன அவரை கை தூக்குறது வெட்டு ஒழுங்கா வெட்டு அது மேல உரிடா உரி தம்பி அம்மா நீங்க வாங்க ராஜா நான் வரதுக்கு முன்னாடி வெட்டி வைக்கல சட்டி மாட்டி கீழே உடைஞ்சிரும் பாரு நீ வாயா இங்க
இருக்கியா அன்றைக்கு நீ சென்னை தானே போய் நான் கொண்டாடிய ரெண்டு அதட்டு மச்சான் நீ சொன்ன மாதிரி தான் அடியே பாடு கூப்பிட 10 நல்லா தானே இருக்க கொச்சு காப்பத்துற மாதிரி அது கொச்சு காண்டா நீ கொண்டாடிய அடைக்கி ஆள்றான் நீ எனக்கு தெரியும் அப்ப நான் போய் அண்டைக்கு நீ சொன்ன மாதிரி டியே அண்டன் ஜன பக்கத்தை கிழிச்சு விட்டான் சேட்டை அடியே அண்டன் சேட்டையே கழிச்சு விட்டான் பாத்து இப்ப பொடியோட தின்னு நீ ஒழுங்குறா இல்ல என்ன மச்சான் 10 என்ன 10 ஒழுங்குன்னா 10 தான் தெரியும் உனக்கு பரவாயில்லை கொஞ்சம் ஒளிம்பி கதை மச்சான் பாப்போம் பொண்டாட்டிய ஒளிம்பி அண்டை கழிச்ச மாதிரி கதை மச்சான் ஒரு தரம் ஆசையா கிடக்கு உன்னை பார்க்கறதுக்கு அப்படி ஏசுறத ஒழும்பு ஒழும்பு ஒளிம்பி கதை ஒரு தரம் கதை ஒழும்பு பாப்போம் ஒளிம்பி கதைடா ஒழும்புடா என்னடா செஞ்ச நீ கொண்டாட்டியா அடைக்கியா எங்க வாழ்க்கையில நான் இதெல்லாம் செஞ்சில்ல அடைக்கி உனக்கிட்ட வந்து நான் புத்தி கேட்டேன் ஒரு பொம்புல செய்யற வேலை கத்தி கொச்சிக்காய் பிலா கொட்டை என்னத்துக்கு ஆம்பளைக்கு அழகில்ல வச்சுக்கு ஆம்பளைன்னு சொல்றதுக்கு இங்க பாத்தியா நான் என்றாலும் பரவாயில்ல வீட்டு பக்கம் வந்துடப்படா வெளியில இறங்கினா பொண்டாட்டியா நான் அடக்குற என்ன கதையெல்லாம் கேட்டுக்கு வேற இந்த தங்கம் வருகுது தங்கம் வருகுதா நான் பாறேன் எனக்கு போட திறந்து வெட்டுறதுக்கு பக்கமா கிடக்கு உனக்கு வெக்க மாட்டேதா இல்லையே இன்னைக்கு வந்து புதுசா சரி போடா போகுது வந்து குசினில வெட்டு செய்யற காரியத்தை எங்க பண்ணி செஞ்சா என்ன வாயா வா சீக்கிரம் வாயா வெக்க கேடு என்ற தங்கமடி கண்ணன் அன்போடு காதலன் நான் பட்டு பிலா கொட்டை பெர்ஃபார்மன்ஸ் நாங்க பார்த்துட்டு வந்திருக்கோம் மருதமுனை டீம் கிட்ட இருந்தது சோ ஜட்ஜஸ் சொல்லுங்க எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க இது வந்து உண்மையாக ஒரு வீட்டுள்ள நடக்கக்கூடியமானது இது இன்சிடென்ட்ஸாக இருக்கும் அபிராணி நீங்கள் விருப்பமாக உங்கள் புருஷனையும் அப்படி தேடி கொள்றதுக்கு இல்லை தான் அது என்னென்னா நான் சும்மா அதோண்டு சொல்கிறேன் என்னென்னா ஒரு அரசாங்கத்தில் தொழில் செய்கிற ஒருத்தர் எந்த டைமும் ஒரு லஞ்ச் டைமுக்கு வீட்டுக்கு போய்த்துருவார் இனி அவர் ஒரு 3 வருஷமாக இப்படி போகிற வாக்கில் இனி லஞ்ச் டைமுக்கு போய்த்து லஞ்ச் டைம் முடிஞ்ச உடனே வந்துடுவார் வேலைக்கு இதை பற்றி ஒரு வேற ஒரு கெட் டுகெதர் ஒன்று வச்சு இதை புகழ்ந்து பேசினாங்க ப்ரவுட்லி இதை பேசினாங்க ரைட் நீங்கள் இவ்வளோ இது இவருக்கு அவார்டுன்னு கையில் கொடுத்துட்டாங்க நீங்கள் எந்த நாளும் லஞ்ச் டைமுக்கு வீட்டுக்கு பேய்த்துட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு உடனே வீட்டு மறுபடியும் திரும்பி வந்துடுங்க வேலை இது ஒரு பெரியான இது வைஃப் இல்லாமல் அவர் சாப்பிட மாட்டார் வீட்டுக்கு போனால் அதுபோல் இதை பற்றி என்ன சார் அவர் அவார்டை கையில் கொடுத்தோன்னு சொன்னாங்க இதை பற்றி என்ன சார் சொல்லி எழுமாண்டு இதை பற்றி ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை நான் வீட்டுக்கு போய்த்து அவங்க சமைச்சு கொடுத்தா தான் நம்ம சாப்பிடுவாங்க சூப்பர் 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 நந்தா சார் சொல்லுங்க ரொம்ப அழகா பண்ணினீங்க எல்லாமே அது மாதிரி ஒரு காமெடி வந்து புருஷன் சொல்லியிருக்கேன் இப்படியே நீ டிவி பார்த்து கொண்டு வந்து தூக்கு போட்டு சாவுண்டு சாவுறதான் சாவுற தொங்கலில் போய் சாவு டிவியை கவர் பண்ணாதுன்னு சொல்லி அதுதான் பெஸ்ட்டாக செஞ்சீங்க ரொம்ப அழகாக செஞ்சீங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் அழகாக பண்ணியிருக்கலாம் சிறப்பாக செஞ்சீங்க நடிப்பில் எந்த குறையும் இல்லை பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ ரொம்பவே டக்கரா போயிட்டு இருக்கு நம்ம வாங்க போலாம் ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன பிரேக் வாங்க பழகலாம் லெட்ஸ் ராக் பேபி வாங்க பழகலாம் லெட்ஸ் ராக் பேபி ஓகே இப்போ வந்து அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் யார் கொடுக்க போறா அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆல்ரெடி இவர் வந்து நமிதா அப்படிங்கிற பேர்ல வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபர் அவர் தான் பிரவீன் கணேஷ் ஓகே லெட்ஸ் வெல்கம் அண்ட் அது மட்டும் இல்லாம அவரோட சேர்ந்து கான் தீபன் அண்ட் விடி வேலாயுதம் அப்படிங்கிற ஒருத்தர் கூட வந்திருக்காரு எஸ் விடி வேலாயுதம் பத்தி நாங்க நிறைய சொல்லுவோம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச அப்புறம் நாங்க கண்டிப்பா சொல்லுவோம் ஓகே இப்போ அவங்க நாங்க ஸ்டேஜுக்கு கூப்பிடலாம் சோ லெட்ஸ் வெல்கம் them on stage please இன்னொரு புஷப் அடிச்சோம் மச்சான் இன்னொரு நான்
நேத்து அடிச்சேன்டா 1200 டிப்ஸ் அடிச்சேன்டா 1200 அடிச்சியா ஓடா நம்ம இந்த ஃபிக்ஸ் பண்ணுங்க இங்க ராம்சர் வர எங்கடா ஹலோ ஹலோ கால் கேக்குது போ கீழ போ ஸ்பீக்கர் அவுட் போற தாத்தா என்னப்பா எக்ஸர்சைஸ் பண்ணி கொண்டிருக்கேன் தாத்தா என்ன செய்யறீங்க நான் எக்ஸர்சைஸ் பண்ணி கொண்டிருக்கேன் எக்ஸர்சைஸ் பண்றதுக்கு அங்க செய்யலாமே ஏன் இங்க வந்து செய்யறீங்களே நாங்க போய் கொண்டிருக்கேன் நீங்களே நாங்க அப்படிதான் ஓடி ஆடி செய்வோம் பாஞ்சி செய்வோம் எக்ஸர்சைஸ் செய்ய வேண்டாம் எங்களுக்கு தெரியாத எக்ஸர்சைஸ் செய்ய சொல்லாதீங்க சரியோ எக்ஸர்சைஸ் செய்யறதா அங்கால இருக்குது நீங்க அங்க செய்யறதானே ஏன் என்ன தாத்தா நீங்க ஹோல் நீங்க சொல்றீங்க ஆனா நீங்க தனித்தனி வந்தா ஒருத்தர் நினைக்க மாட்டீங்க 10 பேர் வந்தா என்னால ஒண்ணு செய்யலாது ஆனா தனித்தனி வந்தா என்னோட சேலஞ்ச் நான் சொல்றேன் நீங்க ஆக நீங்க ஜங்க ஜெனரேஷன் எங்களை காட்டாதீங்க நாங்கள் வந்து எல்டர்ஸ் நினைக்காதீங்க எங்களால மேலும் நான் செய்யல ஒரு ஆசனத்தை நீங்க யோகாவை செய்து பாருங்க பாப்போம் ஒரு யோகாவை நீங்க செய்யணுமா பாத்துக்கோங்க பாப்போம் யோகா செய்யுங்க யோகா ஐயா யோகா இல்ல ஐயா எவ்வளவு சாப்பிட்டு ஈஸி இல்ல அது யோகா ரொம்ப கஷ்டம் செய்யுங்க நாங்க செய்ய வேண்டாம் நாங்க செய்யக்க நீங்கள் செய்யணும் சரியா ஓகே ஓகே செய்யுடா ஐயா ஐயா இதெல்லாம் வந்துட்டீங்களா ஓகே சரிமா என்ன ஐயா இது என்ன இவ்வளவு நேரம் இப்ப செஞ்சு கொண்டிருந்தேன் இதெல்லாம் நம்பித்தா டான்ஸ் எனக்கு நம்பித்தா டான்ஸா என்னடா டான்ஸ் மூவ்மெண்ட் நிப்பாட மாட்டாரோ முடியலடா ஐயோ நிறுத்த போறாரு மிஷின் வச்சிருக்காரு ஐயா போதும் ஐயா போதும் ஐயா போதும் ஐயா எங்களோட நீங்க டர்ன் பண்ணாங்க சரியோ நாங்க வந்து எல்டர்ஸ் என்றாலும் எங்கள்கிட்ட சக்தி இருக்குது மனசு யங் ஜெனரேஷன் சொல்லாதீங்க மனசு உங்களுக்கு வேற இதை விட வேற என்ன செய்ய முடியும் தம்பி எங்களுக்கு இதை விட 1000 யோகா தெரியும் ஓகே ஆனா நாங்க 3 நிமிஷத்துல 36 யோகா செய்யணும் உங்களால ஏழுமா 3 நிமிஷத்துல முக்குறதே கஷ்டம் 3 மாசத்துல இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி சொல்றீங்க ஐயா நீங்க காமெடி பண்ணாங்க நீங்க விளையாட்டு நினைக்காதீங்க எல்எஸ் நீங்கள் அப்படி நினைக்காதீங்க ஓகே நான் செய்து காட்டுறேன் நீங்க நினைக்காதீங்க நான் செய்து காட்டுறேன் பாப்போம் செய்யல பாப்போம் 3 நிமிஷம் அடிக்கணும் கவுண்ட் பண்ணா 3 நிமிஷத்துல 30 ஓகே 3 நிமிஷத்துல நான் செய்றேன் மூச்சு தனன கல்யாணம் பாரு
பாரு விட்டு தான் பாரு விட்டுதா இல்லடா நான் சொல்லவே இல்லை இதுல. அது டைம் பாரு டைம் பாரு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணாதான் கணவன் படிக்க கிடக்கு சரியோ அவனோட இல்லை இங்கே வந்த நான் உங்களுக்கு இலவச கல்வி தருவேன் இலவச கல்வி தருவேன். ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதாவது ஒரு யோகாசனத்தோடு சேர்த்து ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காரு. இளைஞர்களை விட வந்து முதியவர்கள் வந்து நாங்கள் வந்து பலம் குறைஞ்சவங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ளும் ஒரு சக்தி, அவங்களுக்குள்ளேயும் திறமைகள், இவ்வளவு காலமும் அவங்க வயதானாலும் அவங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஐயா காட்டியிருக்காரு. அண்ட் அதாவது யோகா வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்ல வந்து நாங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, நாம அதை மறந்துட்டோம். ஸோ எங்களோட அடையாளம் தான் வந்து யோகா. நாங்கள் அதை மறந்துட்டோம். பட் இன்னும் வந்து முதியவர்கள் வந்து இன்னும் அதெல்லாம் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக வாழ்த்து மகிழ்ச்சி ஆகணும். நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது பிடி வேலாயுதம் ஐயா அவர்கள் வந்து ஏற்கனவே இப்போ ரிட்டையர் ஆயிருக்காரு. அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட், இப்போ வந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. அவரும் ஒரு வைஃபும் வந்து இப்போ என்னன்னா ஒரு ஆர்ஃபனேஜ் சில்ட்ரனுக்கு ஃப்ரீயா எஜுகேஷன் கொடுக்குற ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அது மூலமா வந்து சேவை செஞ்சுருக்காங்க. ஜட்ஜஸ் சொல்லுங்க. அண்ட் ரெஸ்பெக்ட் வந்து உங்களுக்கு சூப்பர்பான ஒரு நியூ ஜென்ரேஷனுக்கு ஓல்டு ஜென்ரேஷன்ன்றது என்னதுன்னு காட்டி வச்சிங்க. இது அந்த எக்ஸசைசஸ் ஒரு ஸ்டண்ட் டைரக்டராக நானும் சொல்கிறேன், இது வந்து கஷ்டமான செஷன் தான் நீங்கள் செஞ்சீங்க. ஓகே ஐயா இந்த இடத்துக்கு வந்ததுக்கே பெரிய ஒரு விஷயம். இருந்தாலும் இந்த பசங்க வந்து கடைசியில் பாருங்கள் அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்க பாருங்க, அது கூட அதில் ஒரு பெரிய ஒரு விஷயம். இன்னொரு ஐயா ஸ்டண்ட் டிரெக்டரே நிப்பாட்டி வச்சுட்டீங்க, அதில் ஒரு பெரிய விஷயம். இதுதான் எங்களுக்கு தேவை. வாங்க பழகலாம்ல, இதுவும் ஒரு நல்ல ஒரு பழக்கமாக வரணும்னு சொல்லுங்க நான் நினைக்கிறேன். அது எனக்கு ஊக்குவித்தது என்னுடைய மிஸ்ஸஸ் தான். இந்த வசந்தம் ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு ஊக்குவிச்சு இது வந்து அந்த சித்திக் டிராமாவில் வந்து பொண்டாட்டி படிச்சுக்கொள்ளணும் பாருங்க, ஊக்குவிச்சு தான் வாடிக்கை வச்சிருக்கிறாங்க. நாங்கள் இப்போ எங்களுடைய வருமானம் எல்லாம் இந்த ஆதரவற்ற சிறுவர் கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்குறது தான் நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். எங்கள்கிட்ட வேறு மாறாந்தம் வேறு காசில் மிச்சமாக பிடிச்சி பிள்ளைகளுக்கு கொடுக்குறது தான் எங்களுடைய அமைப்போட பேர் வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். எஸ், உங்களோட அமைப்போட பேர் வந்து ஹெல்பிங் டு எஜுகேட் ஆர்ஃபன் சில்ட்ரன் ஆல் அரவுண்ட் தி ஐலண்ட், ரைட்? ஸோ ஓகே, ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் மேலும் நீங்கள் வந்து சூப்பரான வெற்றியெல்லாம் பெறணும். இன்னைக்கு வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ நாங்கள் எங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்னு பார்க்க வேண்டிய தருணம் இது. அதுக்கு முதல்ல எங்களுடைய ஜட்ஜஸை நாங்கள் எங்களுடைய ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணிடலாம். ஸோ வாங்க.
இன்னைக்கு வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, நிறைய சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்தது. உங்களுக்கு வந்து எந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சது, எது பெஸ்ட்னு நீங்க நினைக்கிறீங்க? இவ்வளவே பெர்ஃபார்ம் பண்ணது நாங்கள் பார்த்தோம், பாட்டோலும் பார்த்தோம். ஆனால் இவர் வந்து ஒரு புது அவங்களும் இதில் வந்து கலந்து கொட்டாங்க. இதில் நான் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கண்டேன். அது நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு சேப் கொண்டு தர்சன் ஆடியன்ஸ்க்கு எல்லாம் எங்களோட விடிவி ஐயா அவர்களுக்கு வந்து, அதாவது இந்த மேடைக்கு வந்து வருவதற்கு முன்னால் கேள்விப்பட்ட வந்து அவராகவே வசந்தம் டிவிக்கு தேடி வந்து ஒரு தன்னை வெளிக்காட்டணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கிறாருன்னு நினைக்கும் பொழுது அதுக்கே அவருக்கு நாங்கள் இன்னொரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். அதோடைய கலந்து அவங்களோட வைஃபையும் நாங்கள் இந்த மேடைக்கு. Let's welcome Mr. and Mrs. VT Velayudham, Ganesh and Kandiban. இன்றைய தினம் பெஸ்ட் பெர்ஃபார்மராக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? என்னுடைய இந்த ஆதரவற்ற சிறுவர் கல்வி வளர்ச்சி மேம்பாட்டுக்கு என்னுடைய பின்னாடி காலத்தை அதுக்காக செலவழிக்கணும்னு சொல்லி நான் நினச்சி கொண்டிருந்தேன். அது இப்போ 4 வருஷமாக செய்து கொண்டிருக்கிறேன். அதுக்காக கடவுள் எனக்கு இந்த அன்பளிப்பை தெரியதை அடித்து நான் தன்மதேவர் தான் அதை தந்துட்டு தான் நான் அதை சொன்னேன். அதே போல் பெர்ஃபார்மன்ஸ் டைம் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, உங்களை வந்து ஊக்குவிச்சது வந்து உங்களுடைய மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள்ட்டையும் நாங்கள் ஓரிரு வார்த்தைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னால ஒரு பெண்மணி இருப்பாங்கன்னு சொன்னா அது உங்களோட என்ன தெரிஞ்சு சார் நமக்கு இல்லையே சார், அதான் ரொம்ப வருத்தமா. நிச்சயமாக வெற்ற டிட்டர்மினேஷனும் தன்னம்பிக்கையும் தான் வேற கூட முன்னுக்கு கொண்டு வந்தது. இதுக்கு களம் அமைத்து தந்த வசந்தம் டிவிக்கும், ஸ்பெஷலி முஷாரத் வேறு வந்த நேரம் வரல கரிசனையாக வரவேற்றதற்கும், மற்ற ஜட்ஜஸ், பார்வையாளர்கள் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் சோதரன் வணக்கம். என்னதான் இருந்தாலும் இந்த ஷோ வெறும் காமெடி ஷோ கிடையாது. அதையும் தாண்டி இந்த ஷோ வந்து ரொம்பவே சிந்திக்க வைக்கிற ஷோ. அதுக்காக வந்து நம்ம ஷோவில் வந்து இப்போ நாங்கள் ஸ்காலர்ஷிப் ஒன்று கொடுக்க போகிறோம். ஐமாஸ் கல்வி நிறுவனம் போஸ்டிங் மூலமாக படிக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட். இது மூலமாக என்னென்னா ஒரு ஸ்காலர்ஷிப் நாங்கள் கொடுக்க போகிறோம் நம்ம பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு. ஏற்கனவே நிறைய ஆஃபன் சில்ட்ரனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற ஐயாவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறது நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். அண்ட் அடுத்ததாக கூட இன்னொரு கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளில் ஒரு கல்லூரியாகவும், இலங்கையில் 2வது தனியார் மருத்துவக் கல்லூரியாகவும், கிழக்கு மாகாணத்தில் முதல் மருத்துவக் கல்லூரியாகவும் இயங்கி வருகின்ற காலேஜ் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் அவர்கள் வந்து 3000 ரூபாய் பெறுமதியான கிஃப்ட் வவுச்சரை கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த கிஃப்ட் வவுச்சரை கொடுக்கறதுக்கு அந்த கல்லூரியின் முகாமைத்துவ பணிப்பாளர் டாக்டர் MHM முனாசிக் அவர்களை நாங்கள் இப்போ மேடைக்கு அழைக்கலாம். இப்போ அடுத்ததா கல்முனை மற்றும் பம்ளபேட்டில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸுக்கு ரொம்பவே பேர் போன ஒரு கம்பெனி தான் ஈஸ்டா ஹேண்ட்லூம்ஸ். அவங்க வழங்குற ஒரு சூப்பரான கிஃப்ட் ஹேம்பர். இப்பொழுது எங்களுக்கு இந்த அன்பளிப்புகளை தந்து எங்களை மேலும் மேலும் ஊக்குவிக்கின்ற இந்த வசந்தம் டிவி பொறுப்பாளர், மற்றது பணியாளர்கள், வந்திருந்த பணியாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஓகே, இப்போ நாங்கள் கடையை சாத்தி கல்லா கட்டுற டைம் வந்தாச்சு. பேக் டு தி என்டர்டெயின்மெண்ட். எஸ், இன்னைக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் அவார்ட் கூட இவர் வாங்கியிருந்தாரு எங்களுடைய விடி வேலாயுதம் ஐயா. அண்ட் அவங்களுடைய டீம்ல இருந்தாங்க கணேஷ், பிரவீன் அண்ட் காண்டிபன். ஸோ இவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்காங்க. ஸோ அந்த சந்தோஷத்தோடையே நாங்கள் மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வரோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் தனுஷா அண்ட் யசோதர். Open Gangnam Style, Gangnam Style, Open Gangnam Style.